சொன்னா கேளுங்கம்மா. அத்தை, அத்தை, தாலியை காட்டி மிரட்ட பாக்குறாரு. தாலியை மதிக்கிற மனுஷனா இருந்தா நானும் மதிச்சிருப்பேன். பேருக்கு இவர் போட்ட முடிச்சு என் கழுத்துல இருக்கிறதுனால என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. வேண்டாத மனைவிய வாழறதை விட பாசமுள்ள தாயா இங்கேயே வாழ முடிவு எடுத்துட்டேன். அவரை பத்திரத்தை எடுத்துட்டு போக சொல்லு. வைஃப்க்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா? என்னாச்சு? அவளுக்கு எங்க ஷாக் அடிச்சிச்சு? மொத்த ஷாக்கும் எனக்கு தான் அடிச்சிச்சு. என்ன சொல்றீங்க? உனக்கு உன் புள்ள வேணுமா இல்ல உன் புருஷன் வேணுமான்னு வீரவசனம் பேசினேன். அவன் முன்னால டிவோர்ஸ் பத்திரத்தையும் வீட்டு பத்திரத்தையும் தூக்கி போட்டேன். அப்புறம் என்ன? அப்புறம் டிவோர்ஸ் பத்திரத்தை எடுத்தா கையெழுத்து போட்டா என் மூஞ்சில விட்டு எறிஞ்சா. இந்த தாலி புருஷன் இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இப்ப மார்க்கெட்ல இல்லன்னு நினைக்கிறேன். இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்கள புருஷங்கிற போர்ட்போலியோ வச்சு மிரட்டிட்டு இருப்போம். இப்ப அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. என்னங்க இப்படி சொல்றீங்க? இன்னைக்கும் அந்த தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எங்க இருக்கு சம்பந்திமா? இப்ப எங்க அதையே எடுத்துக்கங்க. என் பொண்டாட்டி டிவோர்ஸ் பத்திரத்தை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அதே மாதிரி தானே நீங்க சாந்தி எல்லாருமே ஆட்டோகிராஃப் போடுற மாதிரி இல்ல டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. சம்பந்திமா தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதாவது பொம்பளைங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க வாழ்க்கையை பத்தி அவங்க தான் முடிவு எடுக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. என் பொண்டாட்டி இப்படி ஒரு முடிவு எடுப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சும்மா அவளை மிரட்டுறதுக்கு தானே இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தோம். என்ன அவ என்ன மிரட்டிட்டா? இந்த பொண்டாட்டி இருந்தாலும் தொல்லை இல்லைன்னாலும் தொல்லைங்க. கவலைப்படாதீங்க ஸ்ரீனிவாசன் சார். நீங்க சொன்னீங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அதனுடைய முடிவை சொல்லிட்டு போதான் வந்தேன். வரட்டுங்களா? சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? என்ன மாதிரி பொண்டாட்டியை தோர்த்தனவங்களுக்குன்னு ஊர்ல எவ்வளவு ஹோட்டல் எவ்வளவு மெஸ் திறந்து வச்சிருக்கிறான். எடுப்பு சாப்பாடு தான். வீட்டில் பயணின்னு ஒரு எடுப்பு இருக்கான். எல்லாம் அவன் எடுப்பு தான். சீனு, என்னப்பா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? உன்னை பார்த்ததுனால தான் போறேன். உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லான்னு வந்த. என்ன சீனு? நீ எனக்கு ஆறுதல் எதுக்கு? சீனு ஒரு நிமிஷம். மனுஷனுக்கு காசு பணம் போனா கூட சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மனைவிங்கிறது ஐஸ்வர்யம் மாதிரி. உனக்கு இந்த நிலைமை வரலாமா? நீ ஆறுதல் சொல்ற மாதிரி தெரியலையே. கண்ணா, நான் உனக்கு ஆறுதல் தான் சொல்றேன். ஆசீர்வாதம் பண்ணும்போது கடவுள் தெரிய மாட்டாரு. ஆனா தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும் போது கடவுள் நல்லாவே தெரிவாரு. உனக்கு கிங் மீடாஸ் கதை தெரியுமா? நானே நொந்து போயிருக்கிறேன். உன் கதா காலட்சேபம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. சீனோ, கதா காலட்சேபம் இல்லப்பா. உன் டென்ஷனை குறைக்கத்தான்ப்பா பேசுறேன். பணம் பணம்னு ஏன்டா இப்படி அலையிற? மனசுக்கு நிம்மதி வேணும்டா. நிம்மதிக்கு குடும்பம் வேணும். குடும்பத்துல இருந்தவங்களை இப்படி விரட்டி அடிச்சுட்டு பணம் பணம்னு அலையிறையே, நல்லாவா இருக்கு? கண்ணா, வெறும் பணத்தை வச்சுட்டு பசியாத்திக்க முடியுமா? உன்னால இப்ப நிம்மதியா தூங்க முடியுதாடா? மருந்து மாத்திரை போட்டு வேணா தூங்கலாம். அதெல்லாம் ஒரு தூக்கமாடா? இத்தனை நாள் வரைக்கும் வாய்க்கு ருசியா உன் பொண்டாட்டி கையால சாப்பிட்டுட்டு இருந்த. சீனோ, கடவுள் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. திருந்த பாரு, இல்ல வாழ்க்கை மோசமாயிடும். கடைசி காலத்துல உங்க கூட வரத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க.
இவன் திருந்த மாட்டான். கொரியார். எஸ், இங்க மிஸ் தீபாங்கிறது நான் தான். கொரியர் வந்திருக்கு மேடம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. வரேன் தேங்க்யூ. மேடம். அம்மா, அம்மா, இதோ வரேம்மா. அப்பா, என்னம்மா என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அப்பா, நான் ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ணிருந்தேன்ல. ஆமா. ஐ அம் அப்பாயிண்டட் பா. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் Thank மா. you so much. ஏமா நீ அவ்வளவு தூரம் போகணுமா? இங்க ஏதோ அமெரிக்கன் கம்பெனி அது இதுன்றாங்களே, அதுல ஏதோ ஒண்ணுல நீ வேலைக்கு போக கூடாதா? இல்லம்மா, அங்க போய் வேலை செஞ்சா சம்பளம் அதிகம். பிளஸ் என்னோட படிப்புக்கும் தகுந்த வேலையும் அதுதான். உங்க அம்மா உன்னை கூண்டுக்குள்ளேயே அடிக்கணும்னு பாக்குறேன். நீ தாராளமா போலாம். ஆமா, நீ எப்பமா போகணும்? அப்பா, இங்க இருக்கிற பிரான்ச் ஆபீஸ காண்டாக்ட் பண்ணனும். மோஸ்ட் ப்ராபபிலி அடுத்த வாரமே போக வேண்டியிருக்கும். நாங்க வெங்கடாச்சலபதியை வேண்டிக்கிட்டது வீண் போகலாமா? உனக்கு வேலை கிடைச்ச உடனே திருப்பதிக்கு வரோன்னு வேண்டிக்கிட்டோம். போய் நேர்த்தி கடனை செலுத்திட்டு வரோம். அப்பா, அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல இந்த கம்பெனியோட பர்டிகுலர்ஸ பார்த்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண சொன்ன சாந்திக்கு தேங்க் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. நிச்சயமாமா, உடனே போய் சொல்லிட்டு வா. செய்த நன்றியை மட்டும் மறக்க கூடாது. ஏங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப இவ அவசியமா ஆஸ்திரேலியா போய்தான் ஆகணுமா? என்னம்மா இது திடீர்னு? இத பாருமா, நம்மளுக்கு இருக்கிற சொத்தே போதுமா. உனக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை நல்லபடியா அமைக்கணும். எங்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு நீ ஒரே பொண்ணுதான். எங்களை விட்டு நீ அவ்வளவு தூரம் போய் சம்பாதிக்கணுமான்னு கேக்குறியா? ஆமா. அப்பா, அம்மா ஏன் இப்படி பழைய பஞ்சாகமா இருக்காங்க? இதோ பாரு, 2 வருஷம் 2 நாளா போயிடும். அது உங்களுக்கு, என்னால முடியாது. அம்மா, நான் அங்க போய் பண்ண போற முதல் வேலை ஒரு அகாமடேஷன் தேடி உங்க 2 பேரையும் வர வைக்கிறது தான். அப்புறம் நீங்க 2 பேரும் அங்க வந்துட போறீங்க. ஏமா கவலைப்படுற? இனிமே உங்க அம்மா கவலையே பட மாட்டான். நீ விருப்பப்படுற மாதிரி நாங்களும் ஆஸ்திரேலியா வந்து செட்டில் ஆயிடுறோம். அங்கேயே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். உங்க அம்மா கவலையே பட மாட்டா. சரிம்மா, பூஜை ரூம்ல அதை கொண்டு போய் வச்சு கும்பிடு. அம்மா, thank you so much. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்னை அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். சந்தோஷத்துல சத்தமா பாட்டு பாடாதீங்க. கவலை ரோட்ல போற போலீஸ்காரங்க பாத்துட்டாங்கன்னு வச்சுங்க, சந்தோஷம் சங்கடம் ஆயிரும். என்னடா இன்ட்ரெஸ்டா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஒரு வண்டி விடாம எல்லா வண்டியும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். இந்த போட்டோல இருக்கிற ஆளை நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல சார், நான் பார்த்தது இல்ல. நீங்க டிக்கே போய் பாருங்க. சரிங்க சார். போடா வருவது வரட்டும் என்றவனே நல்ல ரசிகன். அண்ணே, அண்ணே, டேய், என்னடா அது? நல்லா ரசிச்சு பாடிக்கிட்டு இருக்கப்பா அண்ணே நொண்ணேனிக்கிட்டு. உங்க சொந்தக்காரங்களா நிக்கிறாங்க அண்ணே. என்னது? ஏன் சொந்தக்காரா? யாரு? என் பொண்டாட்டி பிள்ளைங்களா? எட்டி பாருங்க.
சரி நான் ஆன் பண்ணா. எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க? எம்எஸ் ஹாஸ்பிட்டல். சரி போ. ஏய் ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு முன்னாடி இந்த ஆளை எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல சார். நல்லா பார்த்து சொல்லு. இல்ல சார். சரி போ. ஏய் அந்த இடத்த தாண்டிட்டுமாடா? தாண்டிட்டோம்ண்ணே. அப்பா அப்பா. டேய் பழனி, சாப்பாடு எடுத்துட்டு வாடா, பசிக்குது பாரு. இத வரங்கய்யா. இருங்க முதலாளி, நான் போய் தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எனக்கு பசி தாங்காதரா. டேய், எந்த ஹோட்டல்ல இருந்தா வாங்கிட்டு வந்த? இந்த நாத்தம் நாறுது. ஐயா, நம்ம வட்டாரத்துல இருக்க எல்லா ஹோட்டலையும் மூடிட்டாங்க. இது புது ஹோட்டல். என்னத்த புதுசோ ஒன்னும் புரியல. என்னடா டேய், கோவக்கா என்னடா இந்த கொமட்டுது? அந்த ஹோட்டல்ல இதான் ஸ்பெஷல் ஐட்டமா. ஓஹோ, ஸ்பெஷல் ஐட்டமா இந்த லட்சணத்துல இருக்குதுன்னா மத்ததெல்லாம் சரி போடு. முதலாளி அசைவம் சாப்பிடுவீங்க, ஆனா ஹோட்டல்ல வாங்கி அதை சாப்பிடவும் முடியாது. அம்மா வீட்டுல சமைச்சாங்கன்னா அது அமிர்தமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அதுக்கும் வழி இல்லாம போச்சு. என்ன பண்றது? மூக்க பிடிச்சுக்கிட்டு சாப்பாடை உள்ள தள்ள வேண்டியதுதான். ஏண்டா நானே நொந்து போயிருக்கிறேன். ஏன்டா இப்ப என் பொண்டாட்டி பேச்செல்லாம் எடுத்து என்ன பண்றது? முதலாளி படுற கஷ்டம் என் மனசுக்கு தாங்கல, அதான் புலம்புறேன். உப்பு தனியா வச்சிருக்கேன், உங்களுக்கு வேண்டியதை போட்டு சாப்பிடுங்க. நான் உள்ள போய் மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இதை சாப்பிடுறதே அந்த மாத்திரைக்காத்தான். போ எடுத்துட்டு வா. இவ்வளவு மாத்திரை இருக்கு. இதுல காலையில போடுறது எது, மத்தியானம் போடுறது எது, ராத்திரி சாப்பிடுற மாத்திரை எது? ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்க. ஹலோ பழனி. அம்மா. நீங்களாம்மா? எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன். அம்மா, இப்பதாம்மா மாத்திரை டப்பாவை கையில வச்சுக்கிட்டு எதை எப்ப குடுக்கறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளையா நீங்களே போன் பண்ணிட்டீங்கம்மா. ஐயா எங்க? ஐயா சாப்பிட்டுட்டு இருக்காருமா. பழனி, அந்த சகப்பு மாத்திரையும் வெள்ளை மாத்திரையும் காலையில, அந்த பச்சை கலர் மாத்திரை ஒன்னே ஒண்ணு மத்தியானம், எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரிங்கம்மா. அவருக்கு பிபி இருக்கிறதுனால பிரஷர் மாத்திரைய ராத்திரி கொடு. அவர்கிட்ட காட்டு, அவர் சொல்லிடுவாரு. இத பார், நல்ல ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடு. எந்த ஹோட்டல் சாப்பாடும் அவருக்கு பிடிக்கலமா. என்ன பண்றது? எல்லாமே என் தலை விதி. ராத்திரில 2 மலைப்பழமும் 1 டம்ளர் பாலும் கொடுத்துரு. சரிங்கம்மா, வச்சிரம்மா. அம்மா, ஒரு விஷயமா. என்ன பழனி? சீக்கிரமா வர பாருங்கம்மா. பார்க்கலாம். யாருமா போன்ல? நம்ம பழனி.
பழனிக்கு என்னவா இந்த நேரத்துல? எந்த மாத்திரைய எப்ப கொடுக்கணும்னு தெரியலையா? ஏன் இதெல்லாம் நம்ம அப்பாவுக்கு தெரியாதா? அவர்தான் சகலகலா வல்லவனாச்சே. டேய், அவருக்கு என்னடா தெரியும்? வெளி வேலை மட்டும்தான் அவருக்கு தெரியும். வீட்ல எல்லாமே நான் தானே. போட்டுக்கிற துணியில இருந்து சாப்பிடுற மாத்திரை வரைக்கும் நான் தானே எடுத்து கொடுப்பேன். பாவம் மனுஷன் இப்ப அல்லாடுறாருல. படட்டும், நல்லா படட்டும். பிரஷர் ஏறட்டும், சுகர் ஏறட்டும், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகட்டும். என்னங்க நீங்க? சும்மா இரு ரம்யா. அப்பதான் எங்க அம்மாவோட அருமை அந்த மனுஷனுக்கு தெரியும். எவ்வளவு ஸ்டைலா அந்த டைவர்ஸ் பத்திரத்தை கொண்டு நீட்டினாரு. அதுவும் இந்த வயசுல. அப்படிலாம் சொல்லாதல. 1000 இருந்தாலும் அவர் உங்க அப்பா. இந்த பூவும் பொட்டும் அவர் போட்ட பிச்சை. அட போங்கம்மா, இந்த ஒரு சென்டிமெண்ட் வச்சுதான் அந்த மனுஷன் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாரு. 1000 நிமிஷம் இங்க கொடுத்தாலும் புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டீங்களே. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலமா. உன் பொண்டாட்டிய கேளு, புரியும். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, விடுங்க. அத்தை நீங்க வாங்க சாப்பிடலாம். நீ போமா, நான் வரேன். மருந்து மாத்திரையில அவர் ஒழுங்கா சாப்பிடறாரா தெரியல. அல்சர் வேற இருக்கு. மேடம் ஆர்டர் ப்ளீஸ். நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆர்டர் பண்றேன். ஓகே மேடம். ஹாய் சாந்தி. ஹாய் தீபா. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. என் கூட ரோகிணி வந்திருந்தா அதான் லேட் ஆயிடுச்சு. எங்க? கார் பார்க் பண்ண போயிருக்கா. ஓகே. சோ உன்னோட சேர்த்து ரோகிணி ஒரு ஹாப்பி நியூஸா படிக்கட்டும். ஹாய் தீபா. ஹாய். வெரி குட். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிரேட். வெரி குட். ரொம்ப நல்ல வேலை. இதெல்லாம் நம்ம சாந்தியோட ஐடியா தான். அதனால தான் சாந்தியை பர்சனலா தேங்க் பண்ணணும் நீங்க கூப்பிட்டேன். உன் நல்ல குணத்துக்கும் தியாக உள்ளத்துக்கும் நீ நல்லா இருப்ப. அப்படி என்ன நான் பெருசா பண்ணிட்டேன்? நல்லா சொன்னப்போ நீ மட்டும் அபிராமிய பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபிளாப்பில தரலனா அவளை என்னால அடக்கிருக்க முடியுமா? அதுக்கு தனிப்பட்ட முறையில நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். போதும்பா, ஒரே தேங்க்ஸ் கிவனாவே இருக்கு. சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா பத்தாது. ஏதோ ஆர்டர் பண்ணியா? அதான் நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் ஓகே?